சார் லீகல் ஹையரோட கன்சென்ட் இல்லாம ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ண முடியுமா சார்? ரொம்ப காமனான ப்ராப்ளம். கண்டிப்பா முடியாது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை லீகல் ஹையர்ஸ் கன்சென்ட் இல்லாம அவங்க கையெழுத்து இல்லாம செய்யவே முடியாது. அது செயல் மாதிரி. சார் பொதுவா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்ல ஆன்செஸ்ட்ரல் லேண்ட் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கறது டவுட். அது என்ன நீங்க தெரியப்படுத்துங்க சார். ஒரு தாத்தா இருக்காரு, அப்பா, பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வர்றோம். இது அந்த தாத்தாவோட சொத்தை வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். சார் இப்ப அப்பா பேர்ல வந்து பட்டா இருக்குது. அப்பா வந்து அதை வச்சு அவரு விற்கிறதுக்கு முற்பட முடியுமா? அப்பா பேர்ல பட்டா இருந்ததுன்னா அப்பா வந்து விற்கலாம். ஆனா அப்பாவே வந்து கர்த்தா மாதிரி அவரும் வந்து ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்காரு. கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் பேர்ல பட்டா இருந்து எல்லாருக்கும் பொதுவா இருந்ததுன்னா இவர் வந்து தன்னிச்சையா விற்க முடியாது. எல்லாருடைய ஒப்புதலோட தான் இவர் விற்க முடியும். சார் லீகல் கன்சென்ட் அப்படின்னா எல்லாருமே எல்லா வாரிசுகளும் சைன் போடணுமா சார்? கண்டிப்பா எல்லா வாரிசுகளும் பண்ணணும். சப்போஸ் அந்த வாரிசுகள் வந்து எல்லாரும் போடலன்னா இவங்களோட பகுதியை மட்டும் பார்ட்டிஷன் சூட்டை போட்டு பிரிச்சு அதை மட்டும் விற்க முடியும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு விற்கிறதுன்றது அது விற்கவே முடியாது. சார் இப்போ ஒரு 10 வாரிசு இருக்காங்க, அதுல ஒரு 2 வாரிசு வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அப்படி இருந்தா இந்த இதை எப்படி அணுக முடியும் சார்? அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பவர் கொடுத்துடலாம். பவர் கன்சென்ட் அப்படின்னா பவர்ன்றது ஒரு டிஃபரெண்டான பவர் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸே வர முடியாது அப்படின்னா அங்க ஒரு பவர் பத்திரம் தயாரிச்சு அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றோம்னா கண்டிப்பா அந்த கன்சென்ட்டை வச்சு நம்ம இங்க வைக்க முடியும். சார் கன்சென்ட் இல்லாம ஒரு இடத்த சேல் பண்ணிட்டா அந்த சேல் அப்படிங்கிறது வேலிடா? சேல் வேலிட் கிடையாது. கண்டிப்பா வந்து அது வேலிடாவே ஆகாது. அது என்னைக்கு இருந்தாலும் அது பஞ்சாயத்து தான் சிக்கலாகும். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றது அதுதான். சார் இப்ப பையர் வந்து இன்னசென்ட்டா இருக்கிறாங்க, அவருக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கும் சார்? இன்னசென்ட்டா இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து உலகத்திலேயே பாதுகாப்பு கிடையாது. அவங்க புத்திசாலியா இருக்கணும். நான் ஏமாந்துட்டேன், எனக்கு அதனால திருப்பி கொடு, இப்படி தப்பா வாங்கிட்டேன் அதனால கொடுன்னா எந்த இடத்துலயும் வந்து எந்த ப்ரொவிஷனுமே கிடையாது. அதனால புத்திசாலித்தனமா கேர்ஃபுல்லா தான் வாங்கணுமே தவிர நான் இன்னசென்ட்ன்ற ஒரு காரணத்தை வச்சு நீங்க அதனால எந்த ஒரு நிவாரணமும் வாங்க முடியாது. அந்த அந்த இதை வந்து நான் நல்லவன் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு எதையும் நீங்க சாதிக்க முடியாது. சார் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க, இப்ப அதோட டெசிஷனல் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்கன்னா தனித்தனி பிரிவாயிரும். தனித்தனி பிரிவா தனித்தனி ஓனர்ஸ் வந்துருவாங்க. அப்ப அவங்கவுங்க பகுதியை யாரோட கன்சென்ட் இல்லாம தாராளமா விற்கலாம். சார் வில் எழுதுனதுக்கு அப்புறம் ஆன்செஸ்ட்ரல் லேண்டை பைபாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஒரு தாத்தா வந்து வில் எழுதிடுறாரு. எழுதி அவர் சுயமா சம்பாதிச்ச சொத்தை வில் எழுதுறாரு. எழுதி யாராவது ஒருத்தவங்களுக்கோ இல்ல 2-3 பேருக்கோ இல்ல குரூப்புக்கோ இல்ல சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தவங்களுக்கோ கண்டிப்பா கொடுக்கலாம். அதை பைபாஸ் பண்ணவே முடியாது. சார் ஒரு காமனா இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது என்னென்ன காமனான மிஸ்டேக்? ஒரு 4 பிரச்சனையை வந்து மெயினா சொல்லலாம். ஒண்ணு, எங்க அப்பா சொன்னாரு அதனால நான் இந்த ப்ராப்பர்ட்டியை என் பேருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது. பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரைட் இருக்கா? யார் சொன்னது? பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது. அவங்களை கட்டி கொடுத்துட்டோம், அவங்களுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்துட்டோம், அதனால ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட் இல்ல. அதை மாதிரி முட்டாள்தானே வேற எதுவுமே இல்லை. அதை மட்டும் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஓகே, உங்க பேர்ல நியாயம் இருக்கலாம், 1000 நியாயம் இருந்தாலும் அது வந்து 2வது தவறு. அதுக்கப்புறமா இதோட ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னா எங்க தாத்தாவே சொல்லிட்டாரு, எங்க அப்பாவுக்கு இது, எங்க சித்தப்பாவுக்கு இது, எங்க அத்தைக்கு இதுன்னு சொல்லிட்டாரு, இதை வந்து நாங்களே பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஓரல் பார்ட்டிஷன் அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த ஓரல் பார்ட்டிஷன் மட்டும் எந்த இடத்துலையுமே நம்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க, அதுவும் ரொம்ப ஆபத்தானது. எந்த ஒரு இடத்தையும் நீங்க விற்கணும்னாலும் சரி வாங்கணும்னாலும் சரி லீகல் ஒப்பீனியன் இல்லாம விற்காதீங்க. கண்டிப்பா விற்கிறவங்க கூட ஒரு அட்வொகேட்டை வச்சு இது விற்கிறனால இந்த மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி விற்கிறனால எங்களுக்கு என்னென்ன பின்னாடி பிரச்சனைகள் வரும், ஏதாவது கிளைம் வந்தனா வரும் அப்படின்றத எழுதி வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் பல லட்சம் பல கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி பின்னாடி பல கோடி நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காம்பன்சேஷன் அது இதுன்னு போய் இல்லை கிரிமினல் குற்றமாக கூட பல இடங்கள்ல வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நாளும் வந்து கொஞ்சம் லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் பண்ணுறது, ஓரல் பார்ட்டிஷனு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு உரிமை இல்லைன்றது, அதுக்கப்புறம் அப்பா சொன்னாரு, தாத்தா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாருன்னு நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது, இந்த நாளும் ஆபத்தானது. இதை வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ண ஆபத்து. இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணீங்கன்னா 99% உங்களுக்கு வந்து நன்மை தான் வரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நீங்க சப்போஸ் வாங்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க பார்ட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னா முதல்ல பார்ட்டிஷன் பண்ணி வாங்க, பார்ட்டிஷன் டீடோட வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் டாக்குமெண்டேஷன் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்க டாக்குமெண்டேஷன் பணத்தெல்லாம் கொடுங்க, நான் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் திரும்பி வராது, அவன் வாயில போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த சேல் டீடுக்கே வந்து வரணும். அதனால எந்த ஒரு ஷார்ட் கட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க. மேலும் இதை மாதிரி வேற ஏதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்ளம் இருந்து இல்ல ப்ராப்ளம் இருக்கான்னு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.